திருவள்ளுவரின் திருமலரடிகளையும் சத்குருநாதரின் திருமலரடிகளையும் நன்றாக போற்றி வணங்கி, அவா அறுத்தல் என்ற துறவறவியலில் இருக்கக்கூடிய கடைசி அதிகாரத்தில் நாம் இப்பொழுது பொருட்களை இயன்ற வரைக்கும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். எப்போ அவா ஆசை அப்படின்னு ஒண்ணு வருதோ அப்பவே அது பிறவிக்கான வித்தாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான கருத்தோட இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். திரும்ப பிறக்கணுமா இருந்ததுன்னா ஆசைப்படு, இல்லைன்னா நீ ஆசைப்படாத. த்ரூ அவுட் திஸ் அதிகாரம் இதுதான் விஷயத்த சொல்ல போறார், சொல்லிட்டு இருக்க. அதை மாத்துறதே கிடையாது, வேற வேற விதமாக அதை பிரசன்ட் பண்றார், அவ்வளவுதான். பிறப்பு வேண்டாம்னா ஆசை இருக்கக்கூடாது, பிறப்பு வேண்டும்னா ஆசைப்பட்டுக்கும். இதுதான் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு இந்த அதிகாரத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா முக்திக்காக பாடுபடுபவர்களுக்குன்னே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்ம மற்றதெல்லாம் கூட இது அவங்களும் பண்ணலாம் இவங்களும் பண்ணலாம் அப்படின்னு இதையுமே நம்ம அப்படிதான் சொல்லுவோம். நீங்க உள்ளத்துறவோடு இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும்ங்கிறத நம்ம மாத்த போறது இல்லை, அது அப்படித்தான் இருக்கு, அப்படிதான் புரிஞ்சுக்க வேணும். ஆனா முக்திக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, பிறவி அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஆசை என்பதை அறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தோட தான் அவர் ஆரம்பிச்சார். 2வது குறள்லையும் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றார். வேண்டுங்கால், அப்படி சப்போஸ் நீ ஏதாவது ஆசைப்படுவ அப்படின்னா பிறவாமையே வேண்டேன். நீ எது உனக்கு நல்லதோ அதை வேண்டணும் அப்படின்னா பிறவாமையை வேண்ட. ஆசைப்பட்டே தீருவேன் நானு அப்படின்னா அப்ப பிறவாமையை வேண்டும். அந்த ஆசை வந்தது அப்படின்னாலே மற்ற ஆசைகளே உனக்கு இருக்காதப்பா. மற்ற ஆசைகள் போகணும்னா இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு அதை இன்னொரு மெத்தட்ல அதை பிரசன்ட் பண்ணார். பார்த்தோம் நம்ம இதெல்லாம். 3வது குறளை பார்த்தோம். இதை விட பெரிய ஒரு செல்வம், அழிவில்லாத செல்வம், விழுச்செல்வம் அப்படிங்கிற ஒப்புயர்வற்ற அழிவே இல்லாத ஒரு செல்வம் எது அப்படின்னா இந்த ஆசையற்ற தன்மை அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு அழியாத ஒரு செல்வம், ஒப்புயர்வற்ற ஒரு செல்வம். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு அப்படின்னு பார்த்தோம். அதோடதான் போன வகுப்பை நாம முடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருப்தி. நான் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ, எதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனோ அதுல எனக்கு ஒரு திருப்தி வேணும். எல்லாமே பர்ஃபெக்டா டெஃபினட்டா உலகத்துல இருக்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்ப்போம், அது நல்லா இருக்கு, அதுதான் பெர்ஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் எத்தனை ஓட்டைக்குள்ள அந்த லைஃப் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தூரத்து பச்சை எப்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சி தான். அதனால இந்த ஆசை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அது வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல அடிப்படை தேவைகளுக்காகத்தான் இந்த மனம் ஆசைப்படுகிறது. பேசிக்கா ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவைகளைத்தான் இந்த மனம் ஆசைப்படுகிறது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர என்ன ஆயிடுறது அப்படின்னா, இந்த தேவைகள் அப்படிங்கிறது அதோட கூட விருப்பங்கள் சேர்ந்து போறது. நீடா இருக்கிறதெல்லாம் அப்புறம் வாண்டா மாறுது. நீட் அப்படிங்கிறது என்ன? அடிப்படை தேவைகள். உணவு, உடை, உறைவிடம்ங்கிறது அடிப்படை தேவை. அதுக்கப்புறம் நான் அதை வாண்டா மாத்துறேன். நான் ஒரு வீடு பத்தாது, 2 வீடு வேணும், பையனுக்கு ஒண்ணு வேணும், பொண்ணுக்கு ஒண்ணு வேணும், பேரனுக்கு ஒண்ணு வேணும், பேத்திக்கு ஒண்ணு வேணும், எல்லாருக்கும் ஒன்னொன்னு நான் பண்ணி கொடுக்கணும். நான் இவ்வளவு நகை, நான் என் கழுத்துக்கு எனக்கு ஒரு கழுத்து தான், ஆனா எனக்கு 70 நெக்லஸ் வேணும். ஏன்னா என்னுடைய சந்ததி பூராத்துக்கும் நான் சம்பாதிச்சு வைக்கணும். இதெல்லாம் நாம நம்மளோட விருப்பங்களை அதுல தூக்கி வைக்கிறோம். இந்த அடிப்படை தேவை, இதெல்லாம் நகையெல்லாம் கூட அடிப்படை தேவையே கிடையாது. நகை இது அடிப்படை தேவைங்கிறதே உணவு, உடை, உறைவிடம் அப்படிங்கிறது எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அதுக்கே நாம நிறைய ஏற்படுத்துறோம். நான் உறைவிடம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். உணவு அதுலயும் அதே மாதிரிதான். பசிக்கு சாப்பிடுறது கிடையாது, ருசிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? ஆசைங்கிறது அதிகமா ஆயிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆசை நமக்கு நிறைவேறினாலும் இன்னொரு ஆசையை விட்டு செல்கிறது. அது நிறைவேறாமல் போனாலும் ஏக்கத்தை விட்டு செல்கிறது. ரெண்டுமே இந்த ஆசை பண்ணத்தான் பண்றது.
சரி ஆசைப்பட்டா என்னப்பா, அவனுக்கு வசதி இருக்கு, அவன் அனுபவிச்சுட்டு போறான், நல்லா சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு போறானே, உனக்கு ஏன் பிரச்சனை, உனக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா அது அதோட போகிறது கிடையாதே. இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அடுத்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் சாப்பிடணும்னு அது ஆசைப்படுறது. நாக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அதனாலதான் இந்த ஆசை அப்படிங்கிறது வேண்டாம்னு நினைக்கிறத ஒரு பெரிய ஒரு ஒரு குவாலிட்டியா சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன? அதுவும் எங்க சொல்லியிருக்காருன்னா துறவரவியல்ல சொல்லியிருக்காரு. துறவிக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறதையும் போற இடத்துல எல்லாம் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வந்தா என்னத்துக்காரு? இது உள்ளத்துறவில் இருக்கக்கூடிய இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, புறத்துறவில் இருக்கக்கூடிய துறவியாக இருந்தாலும் சரி. இந்த ரெண்டு கேட்டகரியிலயுமே எனக்கு இது வேண்டாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் மதிப்பே தவிர, கொண்டாங்களேன் நல்லா இருக்கு, கொஞ்சூண்டு கொடுங்க, லைட்டா கொடுங்க, நீங்க சொல்றதுக்கோசரம் கொஞ்சூண்டு. நீங்க நிறைய பேர் பார்த்தா தெரியும். எனக்கு ஆசையே கிடையாதுப்பா, சுத்தமா இதுவே பண்ண மாட்டேன், நான் யூஸே பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இல்ல கொஞ்சோண்டு கொடுத்தா பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப உனக்கு ஆசை இல்லைங்கிறது உண்மையா, இல்ல கொஞ்சோண்டு ஆசைப்படுறது உண்மையா? ஆசை இல்ல அப்படிங்கிற ஒரு ஆசையின்மை அப்படிங்கிறது முற்றிலுமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த நீட வாண்டாக்கும் போது என்ன இருக்கு தெரியுமா? அடுத்தது கிரீடுன்னு ஒண்ணு வருது உள்ள. கிரீடுன்னா என்ன? அதிகமா வச்சுக்கணும். நான் வந்து பதுக்கணும். எல்லாத்தையும் நான் எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சு பதுக்கணும். எங்கேயும் வெளில போயிடக்கூடாது. என்னை விட்டு எதுவும் வெளில போயிடக்கூடாது. நான் அப்புறம் அதை பொசஷன் என்னோட பொசசிவ்னஸ் ஜாஸ்தியா இருந்தது. யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் கையை நான் வந்து பிடிச்சிட்டே இருப்பேன். ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் கணக்கா பிடித்து கொண்டே இருப்பேன். அப்ப அதனால நான் எனக்கு என்ன வாழ்க்கை போல நிம்மதியா வாழ்க்கை போல நிச்சயமாக நிம்மதியை தொலைப்பேன். அதுவும் மெய்யறிவை பெற வேண்டும் என்ற பயணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு ஆசை என்பது மிகப்பெரிய எதிரியாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் பகவான் சொல்ற நீ வேலையே நீ செய்யற அப்படின்னா கூட நீ எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. என்னிடம் அர்ப்பணித்து நீ காரியங்களை செய். நன்றாக வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய உறுதியான மனதோடு நீ அதை செய். ஏன்னா நீ சாதாரணமா பண்ணீங்கன்னா உனக்கு டில்லி டாலி வந்துடும். இந்த பகவான் பண்ணுவாரோ மாட்டாரோன்னு உனக்கு என்ன வரும்? அதனால உனக்கு உறுதியான மனம் வேணும். ஏன்னா என்கிட்ட வரத்துக்கே கொஞ்சம் உறுதியான மனம் வேணும். நானும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவனாக இருக்கிறேன். அதனால என்ன நம்பணும், என்கிட்ட வரணும், என்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும் அப்படின்னாலே உனக்கு கொஞ்சம் உறுதியான மனம் வேணும். என்கிட்ட ஒப்படைச்சு காரியம் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு உறுதியான மனம் வேணும். இத்தனை அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யா தியாத்ம சேதசா. அது மாத்திரம் இல்ல, நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னா என்கிட்ட ஒப்படைத்து நீ காரியங்கள் செய்கிறாய் அப்படின்னா நீ உன் மனசை எப்படி வச்சுக்கணும்னு சொல்றேனே நான். நிராசீகி, ஒரு ஆசை இருக்கக்கூடாது உனக்கு. நிர்மமோ, என்னதுன்னு ஒரு விஷயத்த நினைக்காத. அது வெற்றியா இருந்தாலும் என் வெற்றி என்று நினைக்காது. அது உன் வெற்றி நிச்சயமாகவே இல்லை. அதனால நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ, வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது கூட அந்த வேலையின் பலன் வெற்றி அதில் உன்னுடைய நாட்டமானது இருக்கக்கூடாதுப்பா. நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்ய விகதச்சுரக அப்படின்னு சொன்னார். இதை பார்த்திருக்கோம் நம்ம. அப்படியே நம்ம இது இல்லறத்தானுக்கு இதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், இதெல்லாம் இல்லறத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சொன்னார். துறவரத்துல இருக்கக்கூடிய ஒரு துறவிக்குத்தானே இங்க வந்து சொல்லியிருக்காரு ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. கர்ம சந்நியாசம் சந்நியாசம் இது ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. இந்த கர்மாவையே விடுறது அப்படிங்கிறது தான் சந்நியாசம். இந்த கர்ம பல சந்நியாசம் இது ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. கர்மாவில இருக்கக்கூடிய பலனை விடுவது அப்படிங்கிறது தான் கர்ம பல சந்நியாசம். அதுதான் வந்து நிஷ்காம கர்மம். அப்படித்தான் ஒரு கிரகஸ்தன் இருக்க வேண்டும். அப்படித்தான் நீ இருந்து கொண்டு உன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அர்ஜுனனுக்கு கட்டளையிடுகிறார். இன்னொரு வாழ்க்கை முறைங்கிறது சந்நியாச வாழ்க்கை முறை. அப்படி ஒரு கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது கூட, ஏன்னா நம்மளுக்கு நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். இங்க படிக்கிறச்சே நமக்கே என்ன தோணும், நான் என்ன காவியா போட்டிருக்கேன், நான் என்ன போய் இதுலயா மடத்திலயா சேர்ந்திருக்கேன், எனக்கு எதுக்கு இதை சொல்ற, வேண்டாமை என்ன விழுச்செல்வம், நான் எப்படி வேண்டாமையில இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? ஆனா இது ரெண்டு பேருக்கும் பொருந்தக்கூடியதாக நாம் பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் எனக்கு வேண்டான்னு நினைக்கணும்னாலே ஒரு விஷயம் அதுல இருக்கு. நான் எதை பண்றேனோ அதை எல்லாத்தையும் சொசைட்டிக்கு டெடிகேட் பண்ணி தான் நான் பண்ணணும்.
எப்போ எனக்கு உள்ளத்துறவு என்பது இருக்கிறதோ, எனக்கென்று நான் எதுவும் ஆசைப்பட வேண்டாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறேனோ, நான் எனது என்பதை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறேனோ, அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் பகிர்ந்து உண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். பகுத்துண்ட பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இங்கேதான் முன்னாடி பார்த்தோம். யஜ்ய சிஷ்டாசினஸ்தந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைகி புஞ்சதே தே துவகம் பாப்பா ஏ பச்சந்தியாத்ம காரணா. பகவான் சொல்றார் 3வது அத்தியாயம். எப்பா தானே பண்ணி தானே சாப்பிட்டுக்கிறவன் என்ன அது ஒரு பெருமையாது? அப்படி கிடையாது. அவன் என்ன பண்றான் தெரியுமா? பாபத்தை புசிக்கிறான் அவன் அப்படின்னு. அது எப்ப வரும் நமக்கு? நானே பண்ணி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். இந்த ஆசை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இது என்னது, இது எனக்கு, இது நான் தான் அனுபவிக்கணும், இது என்னை விட்டு போகக்கூடாது, நானே தான் இதுக்கு எல்லாம் உடைமைக்காரனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எப்ப வருது அப்படின்னா இந்த ஆசை தீவிரமா ஆகும் பொழுது வருது. அதனாலதான் வேண்டாமைங்கிறது தான்ப்பா உனக்கு பெரிய செல்வமே. அது இல்ல, இங்க அதுக்கு ஈக்குவல் வேற எதுவும் கிடையாது. ஈண்டு இல்லை, இங்க எதுவுமே அதுக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது. நீ எப்ப நிறைவா இருக்கியோ அப்பதான் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். நான் நிறைவானவன்கிறத குருநாதர் மெய்யறிவை உணர்த்தும் போது சொல்லுவார். அவர் நிறைவானவன்கிறத உணர்த்தும் போது நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன்னா எப்படி எனக்கு அந்த அறிவு வரும்? அந்த அறிவு இருந்தால்தான் என்னால் ஆசையும் பட முடியாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இது கம்பைன்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டு விஷயம். மெய்யறிவு, அவா அறுத்தல். மெய்யறிவு இருந்தால்தான் அவா அறுக்க முடியும், அவா அறுத்தால்தான் மெய்யறிவை பெற முடியுங்கிறது உண்மை. இந்த ஆசை அப்படிங்கறத என்னால ஒரு பிசிக்கல் ஆக்ட் மூலமா நீக்க முடியாது. ஆசைன்னு எழுதி வச்சு நன்னா ஸ்லேட்ல அழிச்சு எழுதுறேன். நோட்ல ஆசைன்னு எழுதுறேன், அழிக்கிறேன், ஆசைன்னு எழுதுறேன், அழிக்கிறேன். எனக்கு ஆசையெல்லாம் போயிடுமான்னா போகாது. அது ஒரு ஆக்ஷன்னால பண்ண முடியாது. அதை அறிவால் தான் நீக்க வேண்டும். என்ன அறிவு எனக்கு வேணும்? மெய்யறிவு வேணும். அது மெய்யறிவுங்கிறது எப்படி எனக்கு அந்த ஆசையை நீக்குவதற்கு உதவுகிறது அப்படின்னா, இந்த ஆசை கிடைச்சா உனக்கு என்ன கிடைக்கும் அப்பா? இன்பம் கிடைக்கும். நீதானே இன்பப் பொருளே, நீதானே இன்ப ஸ்வரூபமாகவே இருக்கிறாய். இன்பமே இன்பத்தை நாடலாமா? நாடித்தான் ஆக வேண்டுமா? ஏதாவது ஒன்று வந்துதான் உனக்கு நிறைவை தந்து நீ நிறைவானவனாக உணர்வாயா? நீ ஏற்கனவே நிறைவானவனாகத்தானே இருக்கிறாய். நான் நிறைவானவன், நான் இன்ப ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவை அந்த குருநாதர் கொடுக்கும் பொழுது அதுதான் எனக்கு அந்த அந்த அறிவுதான் எனக்கு ஆசையை தடுப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அறிவுதான் ஆசையை அறிவால் நீக்குவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்றது. ஏன்னா ஆசை இருக்கிற வரைக்கும் மனசு எப்படி இருக்கும்? சஞ்சலமாவே இருக்கும். இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இது பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், பண்ணலன்னா என்ன பிரச்சனை, இன்னைக்கு அங்க போலாமா வேண்டாமா, இப்ப நம்ம இவ்வளவு டைம் அங்க வேஸ்ட் பண்ணணுமா, அங்க டைம் கொடுக்கணுமா, நம்ம போகணும்னு ஆசைப்பட்டா தானே இதெல்லாம் பண்ணணும், இல்ல ஆசையே படாம இருக்கலாமா? முதல்ல ஆசைப்படுறதா வேண்டாமாங்கிறதுல இருந்து இந்த சஞ்சலம் நமக்கு ஆரம்பிச்சு. இந்த சஞ்சலமாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த ஆசை உள்ளுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா கேட்கவே வேண்டாம். அது பிசாசு மாதிரி நம்மளை பிடிச்சுக்கும். நிறைவேற வரைக்கும் அது நம்மளை விடவே விடாது. நீங்க எல்லா நல்ல ஆசைகளையும் இந்த லிஸ்ட்லயே போடுங்க. நான் கெட்ட ஆசைகளை பத்தி பேசவே, கெட்ட ஆசைகள் பேச போறவங்களுக்கு எதுக்கு திருக்குறள், எதுக்கு துறவரவியல், எதுக்கு மெய்யுணர்தல், அப்புறம் எதுக்கு அவா இருக்கு? அவங்க கிட்ட நம்ம பேசவே இல்லை. நம்ம பேசுறதே யார்கிட்ட அப்படின்னா, தர்மமான வாழ்க்கை முறையை நடத்தி தர்மமாக தன்னுடைய பற்றுகளை எல்லாம் விட்டு மெய்யறிவை பெற வேண்டும் என்ற முமுட்சுத்துவத்தோடு இருக்கக்கூடியவர்களிடம்தான் இவை எல்லாம் பேசப்படுகிறது. அதனால இந்த ஆசை சரியா, இந்த ஆசை தவறா அப்படின்னு ஒரு ஆசையை எடுத்து அலசணும்னா அது எல்லாம் உயர்ந்த ஆசையவே கூட நம்ம எடுத்துக்கலாம். எதா இருந்தாலும் அது பூர்த்தி செய்வதன் காரணமாக நான் நிறைவடைய மாட்டேன். அது செயலால் நடக்கக்கூடியது அல்ல. அது பூர்த்தி செய்தாலும் பூர்த்தி செய்யாவிட்டாலும் ஆசை என்பது நிறைவை தராது என்ற அறிவுதான் எனக்கு நிறைவானவனாக என்னை உணரச் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அது எதா இருந்தாலும் சரி, பணத்தை நிறைய சேர்த்தாலும் நகையை போட்டுட்டாலும், நம்ம நிறைய யாத்திரைகள் போனேன், எல்லாம் என்னத்துக்கு வரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, தட் கிவ்ஸ் மீ செக்யூரிட்டி. எனக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்குது. அப்பா நான் யார்கிட்டயும் கையேந்த வேண்டியது இல்லை. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில இன்னொருத்தட்ட கேட்கிற மாதிரி ஒரு அசிங்கம் இல்லைல்ல. அதனால என்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி. போயிட்டுன்னா அப்புறம் பெரிய துக்கம்.
இருக்கிற வரைக்கும் செக்யூரிட்டி ஃபீச்சரா இருக்கு. அப்புறம் அதை பெருக்கணும், அதை பாதுகாக்கணும். இது எல்லாமே ஆசையில தான் செய்யறது. இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு நாள் அது இல்ல அப்படின்னா அது மகா பெரிய துக்கத்துக்கு காரணமா இருக்கு. எது சுக காரணமா இருந்ததோ அதுவே துக்க காரணமா மாறுது. இது பணத்துக்கு மட்டும் இல்ல. இது நமக்கு கூட பிறந்தவங்கள்ல இருந்து, நம்ம பெற்றோர்கள்ல இருந்து, நம்ம கட்டிக்கிட்டு வந்தவங்கள்ல இருந்து, நம்ம இருக்கிற உறவுகள்ல இருந்து, பெத்ததுகள்ல இருந்து, எல்லா விஷயங்களும் ஒரு நேரத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடியது அனைத்தும் ஒரு நேரத்தில் துக்கத்திற்கான காரணமாக மாறிவிடுகிறது. சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாறி விட்டுருது. அப்ப நம்ம என்னதான் வச்சுக்கிறது அப்படின்னா, இது மேலெல்லாம் ஆசைப்படாத. இந்த ஆசைகளை நீ நீக்கிக்கொள். எல்லாத்தையும் அதது இருக்கிற சூழ்நிலையில அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு பார்த்து கொண்டு அப்படியே அனுபவித்து ஒரு ஒரு பார்வையாளனாக இருப்பதற்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ஆசை வேண்டான்னு நினைக்கிறது அப்படின்னா என்னங்க, எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம முன்னாடி கொட்டி வச்சிருந்தாலும் அதை நான் ஒரு பொருளா பார்த்துன்னு இருக்கேன். அவங்கதான் கண் இருக்கிறதுனால பார்க்கிறேன், காது இருக்கிறதுனால கேட்கிறேன். எனக்கு அதுல ஈடுபாடுங்கிறது கிடையவே கிடையாது. அப்படித்தான் நம்மளுடைய இப்ப எப்ப வரும்னா அது எனக்கு நிறைவை தராதுங்கிற அறிவு தான் அந்த 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 மனநிலையை கொடுக்கும். அதனாலதான் அறிவால் தான் ஆசையை நீக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பார்க்கலாம். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். தூய்மை அப்படின்னு சொன்னா மாசற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். டைரக்ட் மீனிங்கே அதுதான். தூய்மை அப்படிங்கிறது மாசற்ற நிலை. நிர்மலம் அப்படின்னு நாம இதுல சொல்றோம், சான்ஸ்கிரிட்ல சொல்றோம், மலமற்ற நிலை அப்படின்னு. முக்தி நிலை அப்படின்னு அதை சொல்றது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிர்மலமான அந்த மனநிலையில் எந்த விஷயத்தின் மீதும் நமக்கு நாட்டமானது இருக்காது. மனசுல சஞ்சலமே இல்லாத ஒரு தூய்மையான ஒரு மனநிலையில் எந்த விஷயமுமே நமக்கு நாட்டத்தை கொடுக்க முடியாது. அதனால அதை தூய்மை அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணும். அது எது, எப்படிப்பட்ட நிலை? எது நல்லா இருக்கே, நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஆசையா இருக்கே, அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா அவா இல்லாத நிலை. ஆசைங்கிறதே இல்லாத தன்மை. எனக்கு எதை பார்த்தாலுமே அது வெறும் ஒரு பொருளா தான் என்னால பார்க்க முடியாது. அது எனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் பொருளா என்ன பார்க்கவே முடியல என்னால. எப்ப நான் கீதை 6 அத்தியாயம் 7 அத்தியாயம் முடிச்சுட்டேனோ அதுக்கப்புறம் கூட நான் போய் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டேன்னா, விஷய மண் தின்று அலைவரோ பசியிலாரே அப்படின்னார் இல்லையா கைவல்ய நவநீதத்துல, ஆயிரத்திலேயே சொல்றார். இத படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு விஷயத்துல கூட நாட்டம் இருக்காது. எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. சாஸ்திரம் அப்படி ஆக்கிடும். அப்படி ஆக்குறது மெஸ்மரைஸ் பண்றது கிடையாது, பிரெயின் வாஷ் பண்றது கிடையாது, உண்மையை சொல்றது. ஒரு இதுல சொல்லுவானே, நீங்க என்ன பேசுறீங்க அவர்கிட்ட அப்படின்னு, உண்மையை சொன்னேன் அப்படின்னு. உண்மையை சொல்றது, அந்த உண்மைங்கிறதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அவாவின்மை அப்படிங்கறது அந்த ஆசை இல்லாத தன்மை அப்படிங்கிறது தான் தூய்மை அப்படின்னு பார்க்கிறோம். மற்றது வாய்மை வேண்ட வரும் அப்படிங்கிறது. அந்த ஆசையின்மை அப்படிங்கிறது எப்ப வரும் எனக்கு அப்படின்னா, மெய்ப்பொருளை விரும்பி இடைவிடாத அதையே தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அந்த ஆசையின்மைங்கிறது வரும். என் மனசு ஒரு பெரிய விஷயத்துல ஈடுபட்டுடுது. அப்ப எனக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் ஞாபகம் வருமா, இல்ல திங்கிங்ல வருமா? வராது. இப்ப ஒரு பெரிய வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாண சத்திரத்துல இருக்கும், ரொம்ப நிறைய வேலைகள் இருக்கு நமக்கு, அங்க கல்யாண இதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு வீட்டுக்கு பால் போடுறவர்கிட்ட சொல்லல, இன்னைக்கு பால் வீட்டுல போட வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அது பெரிய விஷயமா இருக்குமா, இல்ல இந்த கல்யாணத்துல பார்க்க வேண்டிய வேலைகள் பெரிய விஷயமா இருக்கா? லௌகீகமான எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியறதுக்காக. எது பெருசு அப்படிங்கறத பாக்குறதுக்காக சொல்றேன். இதுதானே பெருசு. இங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கறது தானே பெருசு. வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறத பாக்குறது அப்ப பெருசு இல்லை. சாதாரண நாட்கள்ல அதுதான் பெருசு. நமக்கு அப்ப பெரிய பொருளின் மீது நம்முடைய கவனம் திரும்பும் பொழுது சிறியவைகள் நமக்கு இன்னும் சிறியவைகளாக ஆய்விடுகிறது. அதுதான் நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம். அப்ப மனசு அந்த ஆசையே இல்லாத அந்த நிலைக்கு எப்ப போகும் அப்படின்னா, நான் நிறைவு பொருளாக இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வின் மீது என்னுடைய கவனம் எல்லாம் திரும்பும் பொழுது, அந்த மெய்யறிவில் நான் நிலைத்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இங்க
உலக இச்சைகள் அப்படிங்கிற அந்த அல்பமான இன்பங்கள்ல எனக்கு எண்ணமே போக மாட்டேங்குது. ஏன்னா பேர் இன்பத்துல நான் திளைத்து இருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால. சரி, அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் யார் வந்து எது காமிச்சாலும் அவங்க வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடா ஒரு இதுவா இருப்பாங்களா, ஒரு விட்ராயலா இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் மனசுல. ஏன்னா நம்ம இதை படிச்சுட்டு போய் காட்டுலயே உட்கார போறோம்? இல்ல, இங்கேயேதான் உட்கார்ந்துருக்க போறோம். நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் வீட்டுல, யாராவது ஒரு ஒரு அக்கா பொண்ணோ இல்ல அண்ணா பொண்ணோ வந்து சொல்லுவா, இந்த எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ், நல்லா இருக்கா, நான் இது இங்க வாங்கினேன் அங்க வாங்கினேன், நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், இங்க பாத்தீங்களா இந்த சைட்ல ஆர்டர் பண்ணேன், இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணி 100 விஷயம் பேசுவாங்க டக்கு 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 டக்குன்னு வந்து நம்ம கிட்ட. நம்ம மனசு எங்கேயோ இருக்கும், விட்ராயல்ல இருக்கும், மெய்யறிவுல நிலைச்சிருக்கும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அங்க பார்க்கும் பொழுது? அப்படியா, பிரமாதமா இருக்கு, உன்ன மாதிரி இதை செலக்ட் பண்ண யாராலையுமே முடியாது, சான்ஸே இல்ல, என்ன கலர் செலக்ட் பண்ணிருக்க நீ, நான் கூட இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டு அதை சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதை விட்டுட்டு என்ன, ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, இது ஆசை இல்லாத நிலை, நிர்மலம்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். என் மனசுல எந்த மலமும் இல்ல, அப்ப நான் என்ன பண்ணுவேன், மனசார பாராட்டிட்டு பேசாம விட்டுருவேன். ஒருவேளை எனக்கு ஒரு ஏக்கம், ஆமா நீங்கெல்லாம் இப்ப விதவிதமா போடுறீங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்னத்த போட்டோங்கிற, ஒன்னும் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்னும் பண்ணவும் மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு போட்டு போனாங்க, எதுவும் எங்களால செலக்ட் கூட பண்ண முடியாது, வாங்கி கொடுத்ததை தான் நாங்க போட்டுட்டு இருந்தோம்னு ஒரு பெரும் பெருமூச்சு ஏக்கம். என்ன ஆகுது? ஆங்ஸைட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆசை எனக்கு என்ன கொடுக்கறதுன்னா, நான் அடையாத விஷயங்களில் எனக்கு ஆங்ஸைட்டி ஜாஸ்தியா இருக்கு. நான் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மெய்யறிவில் எனக்கு கவனம் போயிடுது. அதனாலதான் சொல்ற, நீ மெய்யறிவிலேயே கவனத்தை வை. தியானம்னு சொல்றது அந்த ஆங்கிள் தான். மெய்யறிவிலேயே கவனத்தை வை. அந்த காமம் அப்படிங்கறத விரட்டி விடு. காமம் வந்து விரட்டி விடுறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு 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 கூடவே ஒரு தம்பியாட்டம் உனக்கு கூட்டிட்டு வந்துரும் அந்த குரோதம் அப்படிங்கறதையும். உனக்கு கிடைக்கலையேங்கிறதுனால கிடைச்சவனை பார்த்து உனக்கு பொறாம வரும். அடுத்தது இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு அடுத்தடுத்தது வரும் அப்பா. அதனால நீ வேண்டாம். இந்த இந்த மெய்யறிவை பெற வேண்டும் என்ற அந்த தியானத்திலேயே நீ உன்னுடைய நாட்களை கழித்தாய் என்றால், அப்போ உனக்கு அந்த தூய்மை அப்படிங்கிறது வரும். அந்த ஆசையின்மை அப்படிங்கிற மனமானது உனக்கு வரும். அப்ப மெய்ப்பொருளை உணர்ந்தால் இந்த நம்ம போன இதுல சொன்னேன் நானு, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மெய்ப்பொருளை உணர்ந்தால்தான் அந்த தூய்மை அப்படிங்கிறது வரும். தூய்மையா இருந்தால்தான் மெய்ப்பொருளை உணர்வதற்கு ஒரு வகுப்பில் உட்காரவே முடியும். அதான் அடிப்படை. அப்ப ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கறத அடுத்தடுத்ததை காமிக்கிறார் நமக்கு. 365 படி. அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாத அற்றது இல. அற்றவர் அப்படின்னு சொன்னா பிறவி துன்பம் அற்றவர் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ஈஸி, சொன்னாலே புரிஞ்சிருமே. இந்த பொருள் ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. நானா நிறைய அவருடைய கவிதா விலாசத்தை காமிச்சிருக்க. ஆதிசங்கரர் மாதிரி இவருக்கும் கவிதா விலாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த அற்றவர் அற்றவர் அற்றவர்ங்கிறத வச்சுக்கொண்டே அவர் அழகாக இந்த குறளை, இந்த பற்றுக பற்றற்றால் பற்றினை, அது மாதிரி இதையும் அழகா பண்ணியிருக்கார். அற்றவர் என்பார் அவா அற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறவி துன்பம் அற்றவர் என்பவர் ஆசையற்றவர் ஆவார். அதாவது ஆசை இல்லாதவனுக்கு பிறவி துன்பம் இல்லை. முதல் குறளுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. மற்றவர்களுக்கு அதை இன்னும் விளக்கமா சொல்லிடுறாரு இங்க. முதல் குறள்ல நாம புரிஞ்சுட்டோம் அதை, நீ உனக்கு வந்து அவ பிறப்பீனும் வித்துன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால இல்லைன்னா வித்து இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டோம் நம்ம. இங்க என்ன சொல்ற, அது அப்படியே வேற பிரசன்டேஷன் கொடுக்குற. யாருக்கு ஆசை இல்லையோ அவர்களுக்கு பிறவி துன்பம் என்பது கிடையாது. அதே சமயத்துல அற்றாக, அது ஒருவேளை அவங்களுக்கு போகல அப்படின்னு சொன்னா, அந்த ஆசைங்கிறது அணுவளவேனும் இருந்தது என்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்துல, இதெல்லாம் ஹோம்ஒர்க் நமக்கு தான். அந்தந்த நன்னேன் தெரிவது பொய்யற்க. நான் என்ன மாஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு எதனால உட்கார்ந்தா இந்த சாஸ்திரம் புரிய மாட்டேங்கிறது, எனக்கு ஏன் வந்து சாஸ்திரத்துல புரிஞ்சுக்கிறதுல தடைகள் இருக்கு, பிரதிபந்தங்கள் இருக்கு, அதுல எனக்கு எந்த எண்ணங்கள் எனக்கு டாமினேட் ஆகி இந்த பிரதிபந்தங்களை உண்டு பண்றது, அந்த எண்ணம் டாமினேட் ஆகிறதுக்கும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எந்த ஆசை அதை தோற்றுவிக்கிறது, அந்த ஆசையை வேரோடு நீக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு நான் க்ளூவா கொடுத்துட்டேன். என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னு கொடுத்துட்டேன். பண்ண வேண்டியதுன்னா நம்ம தான், அவங்க ஏன்னா என் மனசு எனக்கு தெரியும், உங்க மனசு உங்களுக்கு தெரியும்.
சமஷ்டி மனசு அறியறதுக்கூடிய சக்தி வாலறிவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அவங்களுடைய மனசுல எந்த விஷயங்கள்ல ஆசைங்கிறது அணுவளவும் இருக்கிறதோ அந்த அணுவளவு இருக்கக்கூடிய ஆசையை கூட அறிவால் நீக்க வேண்டும். நான் அனுபவிச்சு நீக்கிறேன்னு தயவு செய்து இறங்காது. அது நிச்சயமாக நடக்க அனுபவிச்சா இன்னொரு ஆசை வரும். அது ஒரு இது மாதிரி புற்றீசல் மாதிரிதான். அது தொட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதனால அதை விட்டுட்டு நகர்ந்து வந்துட்டோம்னா அது நம்மளுக்கு அது பேசாம இருக்கும். அது மாட்டுக்கு இருக்கும், நம்மள ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அதனால எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, அணுவளவு அந்த ஆசை இருந்தாலும் இதுக்கு நமக்கு ஜடபரதருடைய கதையை அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜடபரதர் கதையை திரும்பி திரும்பி பல விஷயங்கள்ல நம்ம அவரை ஒரு ஒரு பர்சனா நம்ம எடுத்துட்டு அவரோட லைஃப அனலைஸ் பண்றோம். முக்கியமா இந்த யோக பிரஷ்டனுக்கும் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் இப்ப ஆசைங்கிறது அந்த மான் மேல இருக்கிற ஆசைதான் காரணம் அடுத்த பிறவிக்கு. பிறப்பினும் வித்து, அந்த பிறப்பினும் வித்து எப்படி வந்தது? மான் மேல இருக்கிற ஆசையினால வந்து, அவ்வளவுதான். அப்ப இந்த அணுவளவுதான் அந்த அவருக்கு இருந்த பக்குவத்திற்கு அந்த ஆசை அணுவளவுதான். ஆனா அந்த அணுவளவு ஆசை கூட அவருக்கு நன்மையை கொடுக்கவில்லை அப்படின்னு பார்க்கணும். ஆசைகள் வரும் பொழுதே அது நிறைவேறணுங்கிற எதிர்பார்ப்போட சேர்ந்துட்டுதான் வருது. சும்மாலாம் வருது இல்ல ஆசை. ஏதோ ஒரு ஆசை வந்தது, ஆசை தானே அப்படின்னு விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது இல்ல நம்மளால. ஏன்னா ஆசை வரும்போதே என்ன பண்றது? அதை எப்படி நிறைவேற்றலாம், அதை எப்படி நான் திட்டம் போடும் உடனே மனசு. இந்த ஆசை வந்தாச்சா உடனே அதுக்கு தகுந்த சகாயமான சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருக்கும், மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கும். இதை எப்படி நிறைவேற்றுறது. அந்த மனசுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான். இந்த இதுல ஒரு இது சொல்லுவாங்கல்ல, கடல் மண்ணை பூதத்தை வச்சு அளக்குறது. அந்த மாதிரி இந்த மனசுக்கு இந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கோன்னு சொல்லிட்டா போறோம், முடிஞ்சது. நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதே வேலையா தெரியும். அது அடுத்த ஆசைக்கு பிளானிங் இதேதான் வேலை. அது வேண்டாம் இது உனக்கு அப்படிங்கறது இந்த மனசுக்கு புத்தியில இருக்கிற அறிவனால நம்ம அதை மனசை கட்டுப்படுத்திட்டான் ஆகும். அப்ப என்ன சொல்றார் பகவான்? அதுக்கு வழி என்ன சொல்றார்? நீ இதுக்கு கொஞ்சோண்டு ஆசை இருந்தா கூட நீ மாட்டிப்ப அப்படிங்கிறாரே, அதை எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னா, உன்னோட டியூட்டி மாத்திரம் பண்ணு. நீ அடுத்தவன் டியூட்டிக்கெல்லாம் ஆசைப்படாத. உன் டியூட்டி என்ன? உனக்கு கொடுத்த நியத்தம் குரு கர்மத்துவம். அந்த ஸ்லோகத்திலேயே அந்த வெறும் அந்த நியத்தம் குரு கர்மத்துவத்தை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் சிந்தனைக்கே. ஏன்னா அதுதான் அங்க முக்கியம். உன்னோட கடமையை பண்ணு. அந்த கடமையை எப்படி பண்ணுவ? வெறுப்பு இல்லாம பண்ணு. கடமையை பண்ணும் பொழுது கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. துறவிகள் வேலையே செய்யறது இல்லையா என்ன? ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறார்கள். நம்ம கிரகஸ்தர்களை தாண்டி துறவிகள் தான் நிறைய வேலைகள் இந்த நாட்கள்ல செய்து கொண்டிருக்கிறார். கிரகஸ்தர்களுக்காவது நிறைய லீவரேஜஸ் இருக்கு. எங்கேயான ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு வந்துட்டாலே போதும், அதுவே அவங்களுக்கு பெரிய காரியம். போனா ஒரு செக் எழுதினா கொடுத்தா நல்ல காரியம் பண்ணிட்டேன்ட்டு பேசாம வந்துட்டே இருக்கும். காரியத்தை பண்றது யார் பண்றா? போய் கிரவுண்ட் ஒர்க் யார் பண்றான்னு துறவிகள் தான் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காலம் அப்படித்தான் இருக்குது. நீங்க பாருங்க, எந்த ஆர்கனைசேஷன்ல போய் பாத்தீங்கன்னாலும் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுனா யார தலைமையா வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கு? தலைமைங்கிறது சும்மா கிடையாது. அந்த தலைமையில அவங்க 1008 திட்டமிடல்களுக்கு அவங்க உட்காரணும். எல்லாமே வெறுப்பு இல்லாமல், அவர்கள் தனக்கென்று எதையும் நினைக்காமல், யான் எனது எனும் செருக்கில்லாமல் கட்டாயமாக செய்தாக வேண்டும். செய்யலைன்னா தன்னெஞ்சறிவது பொய்யற்கதான் அவங்க மாட்டிக்குவாங்க, அது வேற விஷயம். பட் என்ன இங்க டிமாண்ட் பண்ற இது என்ன அப்படின்னா, இப்படித்தான் அவர்கள் காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா? சிகீஸ்வர் லோக சங்கிரகம் அப்படிங்கிறார் பகவான். அதனால ஒர்க் பண்ணும் பொழுது அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதுல இன்வால்மெண்ட் தான் முக்கியமே தவிர அதுல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னாலே நம்ம ஆசைக்குள்ள மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு. நமக்கே 1000 வேலைகள் நம்ம எடுத்து பண்றோம். ஒரு வேலை நல்லா நடந்ததுன்னா சந்தோஷம், நல்லா நடக்கலையா போனா போயிட்டு போறது. இப்ப என்ன, அடுத்த வேலை பார்த்துக்க வேண்டியது. எல்லாரும் நம்மள திட்டுறாங்களா? சரி பரவாயில்ல, பண்ணினதுக்கு திட்டுறாங்க அவ்வளவுதான். இல்ல புகழறாங்களா? ஓகே ரைட்டு, அவங்களுக்கு சந்தோஷம், புகழறாங்க. ரெண்டுமே மண்டைக்கு ஏறக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த பற்றுமே இந்த வேலைகளை பொறுத்தின வரைக்கும் வேலைகளினால் வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு புகழையோ அல்லது இகழையோ நாம் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதுதான் அடுத்த ஆசைக்கு வித்தாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் நிறைவேறியாச்சு அப்படின்னா அந்த காரியத்தினால எனக்கு ஒரு 4 பேர் என்னை கூப்பிட்டு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வண்டர்ஃபுல் மேடம், அப்படி சூப்பர், சான்ஸே இல்லை, அந்த மாதிரி இருந்தது, அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க, மண்டையில அப்படியே ஏறி போச்சுங்க. அடுத்த திட்டம், அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம?
இதே மாதிரி இன்னொன்னு நடத்தி பெரிய ஆளாயிடும். திட்டம் வந்துரும்ல மைண்ட்ல. அது மண்டைக்கு ஏறவே கூடாது. அப்படியா சந்தோஷம். எல்லாம் சமர்ப்பணம், எல்லாம் குருநாதருக்கு சமர்ப்பணம், எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம். முடிஞ்சு போச்சு. மையர்ப்பித்த மனோபுத்திகி அப்படிங்கிறார் பகவான். மயி சர்வாணி கர்மாணி அப்படிங்கிறார். இப்பதான் அந்த ஸ்லோகத்தை கூட நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தோம். அப்ப அந்த அந்த காரியங்கள் எதுவுமே காரியங்களினுடைய விளைவுகள் எதுவுமே என்னோட மனசுக்கு புகழா இருந்தாலும் சரி, இகழா இருந்தாலும் சரி, ரெண்டுமே மனசுக்கு ஏற்றிக்கொள்ளக் கூடாது. அந்த பற்று என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, அத சொற்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறார் இவர் தாயுமான். பற்றிய பற்றற சற்றே தன்னை பற்றச் சொன்னான். யாரு? குருநாதர். நீ உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறாய், அதிலிருந்து கொஞ்சம் விலகிக் கொண்டு என்னை பற்றிக்கொள். என்னை என்றால் என் கையை அல்ல, நான் சொல்லக்கூடிய சொற்களை, சாஸ்திர வாக்கியங்களை நீ பற்றிக்கொள். குருநாதர் கிட்ட போய் நம்ம போய் உன்னை பற்றிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை பிடி அப்படிங்கிறார். பற்றி பார்த்த இடத்தை, அதை பற்றி பார்த்தேன். அது எப்படி தெரியுமா இருந்தது? பெற்றதை ஏதென்று சொல்வேன், எனக்கு சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லையே. சற்றும் பேசாத வார்த்தையை பேசினான் தோள். இதுவரைக்கும் அவன் பேசாத ஒரு விஷயத்தை அந்த நேரத்துல அந்த குருநாதர் எனக்கு சொல்றார். ஒரு ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திர விஷயத்தை எனக்கு எடுத்து சொல்கிறார். அது எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. காரணம் என்னன்னா, பற்றிய பற்று அறுத்தேன். எப்படி நீங்க அத இது பண்றது, லிங்க் பண்ணி பார்க்கணும். நான் குருநாதர் சற்றும் பேசாத வார்த்தை தான் என்ன உயர்ந்த ஞானத்தை எனக்கு போதிக்கிறான். எனக்கு நான் அந்த பற்றை பிடித்துக் கொண்டிருந்தேன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, அவர் சொல்றதே எனக்கு புரியாதே. பற்றிய பற்றற சற்றே தன்னை பற்றி கொள்ள சொன்னான். என்ன பிடிப்பா நீ, சாஸ்திரத்தை பிடி, அதை விடு ஃபர்ஸ்ட். என்ன பிடிச்சியானா என்ன ஆகும்னா, கிடைக்கிற விஷயத்த நீ அளவிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறது. அந்த அளவிட முடியாத அந்த பெரிய விஷயத்தை பற்றி பேசாத வார்த்தையெல்லாம் அந்த குருநாதன் பேசினான் தோழின்னு ஆனந்த கணிப்புல சொல்றாரு. அது இங்கேயும் சொன்னாரே, பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று ஆசைங்கிறது தானே அடுத்த ஸ்டேஜா பற்றுன்னு வருது நமக்கு. அதனால பற்று என்பதற்கு வரைக்கும் போகாம அற்றது பற்றில் உற்றது வீடு. எல்லாம் ஈஸி தான், நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். 1 மணி நேரம் உட்காந்து இதை பத்தி சிந்தனை பண்றது கூட ரொம்ப ஈஸி தான். ஆனா டு புட் இட் இன் டு பிராக்டிஸ் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். டூ அக்ரி. அது ஆனா ஷனை ஷனை ருப்பரமேத், பகவானோட வார்த்தைகளை பாருங்க. ஷனை ஷனை ருப்பரமேத், மெதுவா பண்ணு, ஒன்னும் அவசரம் இல்லை. நீ ஒன்னும் எந்த ட்ரெயினையும் பிடிக்க போறதில்ல, எந்த பிளைட்டையும் பிடிக்க போறது, பொறுமையா பண்ணு. இன்னைக்கு எடுத்துக்கோ ஒரு ஆசை. எந்த ஆசை பிரச்சனை கொடுத்தது? நான் இப்ப சொன்னேனே உங்களுக்கு, ஹவு டு டூ ஹோம்ஒர்க்னு. அந்த ஹோம்ஒர்க்கை பண்ண வேண்டியது. எந்த ஆசைன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. அதை ஒடி சம்மட்டியால் அடிச்சு உடைக்க வேண்டியது. அவ்வளவுதான். பிசிக்கலா பண்ண முடியாதுன்னாலும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னா, அறிவால, எல்லாத்தையும் அறிவால. இது அதனால வரக்கூடிய கேடுகளை எண்ணி பார்த்து அதிலிருந்து விலகுவதுதான் அறிவு, வேற ஒண்ணும். அந்த அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸை யோசிச்சு அதுல இருந்து விலகிக்கிறது. நம்ம எத்தனையோ பேர்கிட்ட அந்த மாதிரி விலகி இருக்கலையா வாழ்க்கையில? நம்ம எல்லாரையும் பார்த்தவங்க எல்லாரோடையுமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சூட் ஆறாங்களோ அவங்களோட தான் டிராவல் பண்ண முடியும். அதுவும் கொஞ்சம் காலம் ஆக ஆக என்னுடைய எண்ணம் எல்லாம் முக்தியை நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய சுற்று வட்டாரம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். ஏன்னா நாம ஒண்ணு பேசிட்டு இருப்போம், அவங்க ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, அதுலயே பாதி பேர் ஓடிவிடுவாங்க. எனக்கெல்லாம் அப்படிதான் ஆச்சு. என்னோட என்னோட சர்க்கிள் குறைஞ்சதுக்கு காரணமே நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன், அவங்க ஒண்ணு பேசிட்டு இருக்காங்கிறது தான். வேற ஒண்ணுமே ரீசனே கிடையாது. கோவம் இல்ல, ஆத்திரம் இல்ல, சண்டை இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நமக்கு யார் செட், இந்த விஷயத்துக்கு யார் செட், அதுதான் சத் சங்கம். சத் சங்கத்தினாலதான் நம்மளால இதை பண்ண முடியும். வேற எதனாலையும் இதை பண்ணவே முடியாது. அடுத்தது சொல்ற, அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. இந்த ஓரும் அப்படின்னாக்க சிந்தித்து பார்ப்பது அப்படின்னு. எங்க முன்னாடி படிச்சிருக்கோம்? இங்கேயே அகச்சான்று எங்க இருக்கு? செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி ஓரும். செய்ய வேண்டியது எது என்று சிந்தித்து பார்த்தால் ஒருவனுக்கு அறத்தையே செய்ய வேண்டியதாகும். செய்ய வேண்டாதது எது என்றால், விட வேண்டியது எது என்று பார்த்தால் பழிவரும் காரியங்களை விட வேண்டும். இதெல்லாம் முன்னாடி படிச்சுட்டோம் நம்ம. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இத ரிகலெக்ஷன் இன்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இன்பத்துக்காக சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு இன்பம் இருக்குல்ல, அதுக்காக சொல்றேன். ஒருவனை வஞ்சிப்பது அவா, அதுதான் இங்க அவர் கொடுக்கக்கூடிய விஷயம்.
இந்த ஆசை இருக்குல்ல, நான் உனக்கு சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆசை இல்லாம இரு, ஆசை இல்லாம இருன்னா சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்ப உனக்கு கொஞ்சம் பயமுறுத்துறேன், அப்பதான் புரியும். பயங்கரமா ஏமாத்துறது. இந்த அவா இருக்கே, இந்த ஆசை இருக்கே, அது வஞ்சிப்பது. அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதுகிட்ட அச்சப்படணும். அஞ்சுவது ஓரும். அஞ்சுவது அப்படிங்கிறது அறம்தான் அப்படிங்கிற. யாருக்கு அறம்? திரும்பவும் சொல்றேன். துறவு மனப்பான்மையில் இருக்கும் இல்லறத்தான், துறவியாக வாழும் துறவு வேஷத்திலேயே இருக்கக்கூடிய துறவி, அப்படி வச்சுக்க. துறவு என்பதை வாழ்க்கை முறையாக கொண்ட துறவி. இந்த ரெண்டு பேருக்குமே அது அறம் தான். எது அறம்? அஞ்சுவது அறம் இல்லையே. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அடுத்தது சொல்லியிருக்காரு? அஞ்சுவது அஞ்சார் அறிவார் தொழில். எதுக்கு அஞ்சணும், அச்சப்படணுமோ அதுக்கு கண்டிப்பா அச்சப்படணும். அறமற்ற செயல்களை செய்வதற்கு அச்சப்படணும். அறம் உள்ள செயல்களை, அறத்தோடு கூடிய செயல்களை செய்வதற்கு அச்சமே படக்கூடாது. இங்க என்ன சொல்ற? அஞ்சுவது ஓரும் அரணே. யாருக்கு அஞ்சுறது அரண் அப்படின்னா, ஆசையை பார்த்து அச்சப்படணும்ப்பா. நீ ஓடு, காத தூரம் ஓடி போயிடு. ஆசை வருதுன்னாலே மனசை டக்குன்னு டைவெர்ட் பண்ணி விட்டு, ரொம்ப அழகா இருக்கே இந்த புடவை அப்படின்னா உடனே டைவெர்ட் பண்ண. அத நாம கட்டிக்கிறத விட அவளுக்கு காமாட்சி கட்டிதான் நல்லா இருக்கும், அப்படி டைவெர்ட் பண்ண. உதாரணத்துக்காக சொல்லு. வரத்தான் வரும். கண்கள் பல விஷயங்களை பார்க்கும். பார்க்கறது எல்லாத்தையும் ஆசைப்படும். அதையெல்லாம் இறைமயமாக டைவெர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு அது மாதிரி டைவெர்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு நாம மனசும் சுத்தமாகும், நிம்மதியும் கிடைக்கும். நமக்குன்னு நினைச்சாதான் பிரச்சனை. யான் எனது எனும் செருக்கருப்பான் தான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் சொல்லியிருக்காரு. முன்னாடியே இப்ப சொல்லிட்டாரு இந்த விஷயம் எல்லாம். அதனால அஞ்சுவது என்பது அரணே. ஏன், என்ன காரணம்? எதுக்கு இந்த ஆசையை பார்த்து இவ்வளவு பயப்படணும் அப்பானா? நமக்கு ஒரு விரோதி இருந்தா பயப்பட மாட்டோமா? விரோதியை பார்த்து ஏன் பயப்படுறோம் நம்ம? ஏன்னா அவன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டான். திடீர்னு அவன் நம்மளுக்கு அகைன்ஸ்டா நம்மள ஹர்ட் பண்ணுவான், அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரிதான் இந்த ஆசை. இது நேரடியாக முன்னுக்கு முன் நின்று அட்டாக் பண்ண மாட்டேங்கிறது. இது வஞ்சிக்க. வஞ்சனைனா என்ன? ஏமாத்துறதுங்கிறது வேற, வஞ்சிப்பது என்பது வேற. என்ன வேற அதுல? ஏன்னா ஒரே தமிழ் வார்த்தை தானே அப்படின்னா. வஞ்சிப்பதுங்கிறது நல்ல மாதிரி இருந்து கெடுதல் பண்றது, அதுதான் வஞ்சனை. வஞ்சனை செய்வது அப்படின்னு, வஞ்சித்து ஒருவருடைய பொருளை பெறுவதுன்னு நம்ம கல்லாமையில பார்த்து. ஒரு பொருளை நீ எனக்கு கொடுப்பா, இந்த இதுக்கு வேண்டிருக்கு, இந்த வேலைகளுக்கு எல்லாம் வேண்டிருக்கு, அதை கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்கறது வேற. நல்லவ மாதிரி நடிச்சு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நைஸா அதை வாங்குறது இருக்கு, அதுதான் வஞ்சிப்பது அப்படி. அப்ப இங்க ஆசைங்கிறது என்ன பண்றது? அது ஏதோ நல்ல ஆசை மாதிரி வருது நம்ம கிட்ட. சார்தாம் யாத்திரை போகணும், எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம எல்லா பெருமாளை பார்க்க போறோம், சிவபெருமானை பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு நல்ல விஷயம். அது என்ன நல்லது தானே. எல்லார்ட்டையும் சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க? நல்லது நல்லது, ஆமா ஆமா, யாத்திரை என்ன பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அதுக்கு என்ன பேரு? அது உள்ள வரைச்சே ஆசைதான் அதுக்கு பேரு. அது நல்லது மாதிரிதான் வரும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கற தொந்தரவு இருக்கு, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம எந்த ஆசை வேணா நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஆசையை நாம கஷ்டப்பட்டாக்கும் அதை நிறைவேற்றிக்குள்ள முயற்சி செய்து 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 ஓய்ந்து போய் கடைசியில என்ன நினைப்போம்? ஏன் தான் இதுக்கு ஆசைப்பட்டேனே தெரியலப்பா, தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லாம அந்த ஆசை நம்மளை விட்டு போகாது. அந்த அளவுக்கு பாடுபடுத்துறது. அது எவ்வளவு பெரிய ஆசையா இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த திருக்குறள் படிக்கிற ஆசையே கூட எடுத்துக்கலாம். ஐயோ பாதி புரியவே மாட்டேங்குது, ஏன் தான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் மனசு அப்படி வந்துடுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த முக்திக்கான ஆசை இருக்கே, அது ஒண்ணுதான் எந்த குறையும் சொல்ல முடியாத ஆசை. அதுக்கு மட்டும் நம்ம அஞ்சவே வேண்டாம். இந்த மற்ற உலகியல் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, பகவான் இதை சொல்லியிருக்க, நம்ம படிச்சிருக்கோம் இந்த விஷயத்த. ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்கயோனைய ஏகச்ச. நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த உங்களுக்கு. 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் நடத்தும் போதெல்லாம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக. அறிவாளிகள் இந்த உலகியல் ஆசைகளுக்காக உலகியல் விஷயங்களுக்காக அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். அதனாலதான் நான் ஒரு டிஸ்கிளைமரோட சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நமக்கு இந்த கேள்வி வருமே, ஏன்னா நம்ம ஆசைப்படாம இதை படிக்க முடியுமா? திருக்குறள் தர்மசாஸ்திரம் அண்ட் மோட்ச சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், எல்லா சாஸ்திரமும் அதுல இருக்கு. அதனால நம்ம அதை ஆசைப்பட்டு உட்காந்து படிக்கிறோம். அப்ப அங்கேயும் தான் நமக்கு நிறைய ஆயாசம் வருது. புரியலன்னு இருக்கு,
திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ண முடியலன்னு இருக்கு, படிச்சா கடமுடான்னு இருக்கு, எழுத்து கூட்டுறதை எழுத்து பிரிக்க முடியல நம்மளால. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ் வேறையா இருக்கு. நமக்கு அந்த வார்த்தைகள் பிரிக்க தெரியாததுனால நிறைய தப்பு தப்பா வருது. ஆனாலும் விடையந்துடைன்னு உட்கார்ந்து படிக்கணும்ன்ற ஆசை வருது. அந்த ஆசையெல்லாம் நல்ல ஆசையா கெட்ட ஆசையா கரெக்டா சொல்லிட்டு போங்க. இந்த ஆசைக்கு நாங்க அஞ்சனமா வேண்டாமா அப்படின்னு. இந்த ஆசை அப்படிங்கிறது முக்தியை நோக்கி நம்மளை செலுத்தக்கூடிய எந்த ஆசையாக இருந்தாலும் அது நல்ல ஆசை. அதை தவிர வேற எந்த ஆசையா இருந்தாலும் அது கெட்ட ஆசைதான். அந்த ஆசை எவ்வளவு பெரிய பேரின்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிறிய இன்பங்கள் எல்லாத்தையும் விட எந்தவித குறைவும் இல்லாத நிறைவுதான் நான் என்பதை உணர்வதுதான் பேரின்பம். வேற இந்த மற்ற ஆசைகள் எதுக்காவது நம்ம மனசு போயிடுது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம மனசு இந்த சிற்றின்பங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். சார்தாம் கூடவா? ஆமா, அது கூட அப்படிதான். நம்ம அது கொஞ்சம் சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா ஆசைங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கணும். அது எப்படி வஞ்சிக்கிறது அப்படிங்கறத எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இது புரியும். அடுத்தது, அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். இந்த ஆசைங்கிறதுக்கு உங்களுக்கு கீதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹோம்ஒர்க். 3வது அத்தியாயம் காம ஏஷ குரோத ஏஷ அர்ஜுனன் கேட்டதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நீங்க நல்லா இன்னைக்கு ஒரு தடவைக்கு 3 தடவை அதை நல்லா படிங்க, பாராயணம் பண்ணுங்க. அங்க தெரிஞ்சிடும். பகவான் சொல்லுவர் எங்க இருக்கு ஆசை, எங்கேந்து வருது, எங்க அதுக்கு அதிஷ்டானம் இருக்கு, அதனால நீ அந்த அதிஷ்டானத்தை எல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணினியானா உனக்கு புத்தி தான் பெருசுங்கிறது தெரியும். புத்தி தான் பெருசுங்கிறது தெரிஞ்சதுன்னா புத்தியோடு கூட நீ உன்னுடைய காரியங்களை பண்ணுவாய். அதனால உனக்கு ஒரு நாடும் துன்பம் இருக்காதுன்னு முடிச்சிருப்பாரு இல்லையா? அதனால அந்த இடங்கள்ல நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தானா நம்ம படிக்க சுட 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 படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு இது நல்ல ரிலேட் ஆயிடும். இந்த இதுல சொல்லியிருக்கிறதுலயே துறவிரவியல்ல முதல்ல விரதங்கள் சொன்னேன். விரதங்களுக்கு அப்புறம் அவர் நிலையாமை துறவு இது 2 சொல்றார். நிலையாமை துறவு சொல்ல உடனே மெய்யுணர்தல் சொல்றார். சுவாமிஜி என்ன சொல்றாரு தெரியுமா? நிலையாமை துறவு மெய்யுணர்தல் இதெல்லாம் படிப்படியான சாதனங்கள். எதுக்கு? மோட்சத்துக்கு. இது பேர் பரம்பரா சாதனம்னு சொல்லுவாங்க. படிப்படியான சாதனங்கள். ஆனா நேரடியான சாதனம் எது தெரியுமா? நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய சாதனம் அப்படிங்கிறது நேரடியான சாதனம். அது அவா அறுத்து. கட்டாயம் நீ அவா அறுத்துதான் ஆகும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாத்துலயும் இது பொருந்தும். நீங்க அவா அறுத்தலை எடுத்துக்கொண்டு நிலையாமைய பார்க்கலாம். அவா அறுத்தலை எடுத்துக்கொண்டு துறவை பார்க்கலாம், மெய்யுணர்தலை பார்க்கலாம். அதனால அது ஏன் லாஸ்ட்ல வச்சார் அப்படின்னா அப்பதான் நமக்கு அதனுடைய ஒரு வீரியம் புரியும். அவா அறுத்தலை முன்னாடி படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிலையாமை பின்னாடி வந்தது அப்படின்னா அந்த அவா அறுத்தலை இங்க அப்ளை பண்ணணுங்கிறது புரியாது. நிலையாமை புரிஞ்சு போச்சு. அப்போ எதுக்கு நான் அதுக்கு ஆசைப்படணும்? அவா அறுத்தல் கடைசியில சொல்லும் போது நமக்கு புரியும். எனக்குதான் நிலையாமை தெரியறதே, நான் எதுக்கு ஆசைப்படணும்? இதுதான் பரம்பரா சாதனம், நேரடி சாதனம்ங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் அது. அதனால ஆசைப்படுவது அப்படிங்கிறத விட ஆசைக்கு பயப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவாவினை ஆற்ற அறுப்பின், அவாவினைனா ஆசையை முற்றிலும் நீக்கி விடுவானால், நீக்கி விடுவானே ஆனால். எப்படி நீக்குவான்? ஆசையை அனுபவிச்சு நீக்க கூடாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் அத. மெய்யறிவினால், அறிவினால் ஆசையை நீக்குகிறான், முற்றிலும் நீக்கிறான்னா அப்ப என்ன அவனுக்கு கிடைக்கும்பா? நான் சரி நீ சொல்றபடி நான் அதுக்கு பயந்துட்டேன் ஆசைக்கு, ஏன்னா அது வஞ்சனை பண்றது, நான் அதை முற்றிலும் நீக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்னா தான் வேண்டும் ஆற்றான் வரும் அப்படிங்கிற. தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். தவா வினை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இந்த பிறவி பயன் கெடாமல் இருப்பதற்கான செயல்கள், தவச் செயல்கள். நான் எதுக்கு பிறந்தேன்? எனக்கு பிறந்ததுக்கு 4 புருஷார்த்தம் வேதம் சொல்லியிருக்கு. எனக்கு சாஸ்திரம் எனக்கு அதைத்தான் காட்டி கொடுக்குறது. அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த வீடுதான் என்னோட புருஷார்த்தம். வீடு பேரு தான் எனக்கு முக்கியமான என்னோட கோல். அதுதான் எனக்கு டெஸ்டினேஷன், அதுதான் எனக்கு லைஃப்ல. அப்ப அது எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான தவங்களை நான் செய்ய வேண்டும். அந்த தவங்களை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்னா ஆசைங்கிறத விட்டுடு. ஆசையை விட்டால்தான் நீ அந்த தவநெறியில் வாழ்க்கையை வாழ முடியும்.
இல்லாட்டினா உன்னால தவ நெறி துறவு நெறி வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க நம்மளே இப்ப வந்து போலி சாமியார் கைது. நான் சொல்லணுமா என்ன? அந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமையா இருக்கு. நிறைய இருக்கு. எது காரணமா இருந்திருக்கு? அவங்களுடைய கைதுக்கோ, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கோ எது காரணமாக இருந்திருக்கு? எங்கேயோ ஒரு புள்ளியில் அவர்களுடைய ஆசைதான் காரணமாக இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஈஸியா கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அதனால அந்த ஆசையை நீக்குவது, அதுவும் துறவு நெறியில் இருக்கணும் அப்படின்னா, நமக்காவது பரவாயில்ல. நமக்கு வந்து ஆஹ் ஏதோ ஒரு லீவரேஜாவது இருக்கு. நம்ம இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரி சில கடமைகள் இருக்கிறது. அதனால அவங்க அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லிக்கலாம். துறவுக்கு போயாச்சு அப்படின்னா, நிச்சயமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ரெஜிம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியும் கிடையாது. துறவு அப்படிங்கிறது வெறும் ஒரு காவிய கட்டிக்கிறதுன்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த காவிக்கு பின்னாடி அவ்வளவு தியாகங்கள் இருக்கு. நம்ம வந்து தியாகம்ங்கிறத எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த உலக இன்பங்களை தியாகம் செய்வதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இயல்பாக மனசுக்கு லாஸ்ட் குறள் சொல்ல போறார், ஆறா இயற்கை அவா அப்படின்னு. இயல்பாக மனசு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு குணம் கொண்டதாக இருக்கு. அந்த இயல்பை மீறி நம்ம வந்து நடக்கணும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தியானம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு எளிமையான உணவு. உணவுல நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு இதை சமைக்கலாம், பிளான் போடலாம், இந்த உணவு பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம், அந்த ரெசிபி பண்ணலாம். அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன பிக்ஷையோ அதை சாப்பிட்டாங்க. என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட்டா. அவங்க அதை டிசைட் பண்றவங்க கிடையாது. கொடுக்கறத சாப்பிடணும். அப்ப அதுக்கப்புறமும் கூட அந்த மற்ற வேலைகள் எல்லாம் எந்த எந்த மாதிரியான வேலைகள்ல அவங்க ஈடுபடலாம்? இறை சார்ந்த வேலைகள் மட்டும்தான் அவர்களால் ஈடுபட முடியும். அதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. பாடம் படிக்கிறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, இதை தவிர்த்து அவர்களுக்கு வெளியில போகிறதுக்கான வேலையே கிடையாது. இதெல்லாம் இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அவங்க வித்ரா ஆகுறாங்க. அது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கூட அவர் இந்த உலகத்துலதான் எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா அது ஏன் கடினம்னு புரியும். நம்ம வந்து அவங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்திருக்காங்கிற அந்த காரணத்துக்காகவே அவர்களுக்கு நாம மரியாதை கொடுத்து கொண்டிருக்கோம். அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வைராகியம். அந்த வைராகியம் வேணும். பற்று, பொருள் பொருள் மீது பற்று இருக்கக்கூடாது. முதல்ல அனாவசியமான விஷயங்களுக்கு மனம் நாடுவது அப்படிங்கிறதுக்குள்ள போகவே கூடாது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான. சுவாமிஜி சொல்லுவார், மௌனத்தை நிறைய பழகணும் அப்படின்னு. துறவிகள் நிறைய, அதனாலதான் துறவிகள் அதிகமா பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. அந்த பீடத்துல, வியாச பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறச்சே அந்த பாடத்துக்காக பேசுவாங்க. தாய்மானவருடைய குரு மௌன குருன்னு ஏன் பேரு அப்படின்னா, அவர் பாடம் நடத்துறச்சே பேசுவார், அவ்வளவுதான். மத்த நேரம் பூரா மௌனமா தான் இருப்பார். பேசினா தானே அடுத்த பிரச்சனை. அதனால பேச்சே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இல்லைன்னா மெய்யறிவுங்கிறது இதாயிடும், டப்பா டான்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பிரயோஜனம்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுத்து, அது மனித பிறவி கிடைச்சதே பெரிய விஷயம். அதுல நாம இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கோம். பர்பஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? திரும்ப திரும்ப வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்க முடியுமா? எத்தனை தெரியாது. இன்னும் எத்தனை எத்தனை அன்னையோ, இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ நமக்கே தெரியாது. அதனால எழுகடல் மணலினை எண்ணினும் அரிது எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னு சொன்னார் அருணகிரிநாதர். அது நமக்கு தெரியாது. நமக்கு எப்ப வரும், என்ன வரும், எந்த பிறவி வரும், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றது அப்படின்னா, அந்த துறவு நெறியில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆசை என்பது இருக்கக்கூடாது. யாருக்கு? துறவிக்கு நிச்சயமாக இருக்கவே கூடாது. ஆனா காரியங்கள் எல்லாம் அவர்கள் மற்றவர்களைப் போலவே உற்சாகமா, ஜோஷையே சர்வ கர்வாணின்னு சொல்றார் பகவான் 3வது அத்தியாயம். நீ நான் புத்தி வேதம் ஜனயேத் ஜோஷயேத் சர்வ கர்மாணி. நீ கவலைப்படாதப்பா, அவனுக்கு கிருத்வாபிர நிபத்தியதே அப்படிங்கிறது. அவன் வந்து செய்து கொண்டிருக்கிறான் என்றாலும் கூட அந்த பலன் அவனில் ஒட்டாது. ஏன் என்றால் அவன் அறிவோடு கூட இருக்கிறான். அறிவுங்கிறது என்ன? அந்த இந்திரிய கட்டுப்பாட்டோட இருக்கிறான். அதனால் இந்திரிய கட்டுப்பாடு இருக்கிறதுனால ஆசை கிடையாது. ஆசைக்கு நோ என்ட்ரி. அதுதான். அதனாலதான் அவர் சொல்றார், இந்த ஆசை என்பது இல்லாமல் இருந்தால்தான் துறவி நெறியில் நீ இருக்க முடியும் அப்படின்னு. அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருவர். என்ன கொண்டு வர்றாருன்னா, யாருக்கு ஆசை இல்லையோ அவர்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் துன்பம் இல்லாம இருக்கிறார்களோ அவங்கள பார்த்தா ஆசை இல்லாம இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். துன்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெளியில அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா நமக்கு பெரும்பாலும் தெரியாது. ஆனா
ஒருவேளை நமக்கு அது தெரியறது அப்படின்னு சொன்னா அப்ப நாம ஊகிக்கலாம், அனாவசிய ஆசைகள் அவர்களிடம் இல்லை. ஆசை இருந்தால் துன்பம் உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆசை இல்லை என்றால் துன்பம் இல்லை. சும்மா எப்ப பார்த்தாலும் இது கிடைச்சது, அது கிடைச்சது, அது சரியா பண்ணல, இது வரல, இது போச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்களுக்கு ஆசைங்கிற நோய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதனால அந்த அந்த நோய் தீர்ற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட போக கூடாது. ஏன்னா நமக்கும் ஒட்டுவா ரொட்டி மாதிரி அது தொத்திக்கும். எப்ப ஆசை இல்லையோ அப்பொழுது எந்த விஷயத்திலுமே அவர்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன்ங்கிறதே இருக்கவே இருக்காது. சரி, ரைட், ஓகே, நல்லா இருக்கு, ஓகே, அவ்வளவுதான். அதுல பெருசா ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அது எப்ப வரும்? எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வரும்? எப்ப வரும்னா, எனக்குன்னு திங்க் பண்ணாம சொசைட்டிக்குன்னு திங்க் பண்ணும்போதுதான் அது வரும். பிறர் நலம் வேண்டல்னு பாரதியார் சொல்றார். இது எனக்கு எனக்கு எனக்குன்னு எப்ப மனசு திங்க் பண்றதோ அப்போ எனக்காக செய்யும் பொழுது அதுல ஆன்சைட்டி கூடி எனக்கு துன்பத்தை தான் நான் வருவித்துக் கொள்வேன். நான் அதையே சொசைட்டிக்காக பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் மற்றவர்களுக்காக அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது நடக்கிறது எப்படியா இருந்தாலும் சரி, வாட் எவர் த ரிசல்ட் இஸ், எனக்கு ஆன்சைட்டிங்கிறது இருக்காது. நான் எப்பவுமே அதுல ஒரு ஆசக்தியே வச்சுக்க மாட்டேன். நான் என்னோட மனசு எங்க இருக்கு? என்னோட மனசு இறை சார்ந்து இருக்கிறது. இறை சார்ந்து இருக்கக்கூடிய மனசுக்குத்தான் துன்பம் என்பது அண்டவே அண்டாது. ஆதிசங்கரர் சொல்றார் இல்லையா, காலஸ்தாவது கிரீடாசக்தக, தருணஸ்தாவது தருணீ சக்தக, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தக, பரமே பிரம்மணி கோபி நிசக்தக. எப்ப இறைவனை யாரப்பா வேண்டுகிறார்கள்? யாருமே இறைவன் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் விளையாட்டு வேணுங்கிறான். அவன் கொஞ்சம் வாலிபனா இருக்கிறச்சே அந்த வயசுல இருக்கிற ஒரு ஆப்போசிட் செக்ஸ் வேணுங்கிறான். அடுத்த இந்த வயசான உடனே அவன் கவலையை அவன் ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்கிறான். ஆனா இறைவனை விஷயமாக எப்பொழுது எடுத்துக்கொள்வான்? இந்த துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம். துன்பம்ங்கிறது 3 வகையான துன்பங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆதி பௌத்திகம், ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், 3 வகையான துன்பங்கள் இருக்கு. இந்த ஆதி ஆத்மிகம் அப்படின்னா என்ன? ஆத்தியாத்மிக துன்பம். எப்ப பார்த்தாலும் என் மனசே எனக்கு எதிரியா இருக்கு. இது நடக்குமோ நடக்காதோ, நடந்தா இது இப்படி இருக்கு, நான் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், நான் பிளானிங், என்னோட பிளானிங், அந்த பிளானிங் தகுந்த மாதிரி என்னோட மனசு, என்னோட மூடு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, என்னோட உடம்பு, இதெல்லாம் எனக்கு எனக்கு சேர்த்து ஒரு காரியம் பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற போது அங்க ஏற்படக்கூடிய கோளாறுகள் எனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. மூடே இல்லை, நீ காரியமே பண்றதுக்கு எந்த மூடுமே இல்லை, பிரச்சனை என்ன? என் மனசுல கோளாறு. அப்ப அது ஆதி பௌத்திக துன்பம். நான் ஒரு ஆசைப்படுறேன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு, எனக்கு மூடே வரல. அந்த துன்பம் எதனால வந்தது? என்னாலேயே வந்து ஆதி பௌத்திக துன்பம். என்னோட சுற்றியுள்ள மனிதர்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் ஒரு ஆசை வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு எனக்கு 4 மனுஷன் ஆகும். அந்த மனிதர்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாம எல்லாரும் எனக்கு ஏட்டி போட்டி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்ப எனக்கு அவர்களால வரக்கூடிய துன்பம் எனக்கு ஆதி பௌத்திக துன்பமாக வருகிறது. இப்ப இந்த ஆங்கிள் என்ன சொல்றேன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதில் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறதுக்கு போகிற போது அதுக்கான பிரயாசைகள் படும் பொழுது எனக்கு இயற்கை எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அப்ப எனக்கு ஆதி தெய்வீகமான துன்பம். அதை எப்படி ஆனாலும் துன்பங்கள் என்பது நிச்சயமாக உண்டு. இதைத்தான் அவர் துக்க யோனைய ஏவதே அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, துக்கத்தோட சேர்ந்து தானப்பா இருக்கு, துன்பம் சேர்ந்தே இருக்கிறது. அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம். யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு இல்லை. அவர்களை என்ன சொல்றார் கிருஷ்ணர்? காம காமின்னு ஒரு டேர்ம் போடுறார். ஆசையே கிடையாது அவனுக்கு. அவன் ஆசையே படாதவனாக அவன் இருக்கிறான். ஆசைகள் எல்லாம் தீர்ந்தவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு காம காமி அப்படின்னு சொல்ற. யார அப்படின்னு? ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காம காமி. யாருக்கு சாந்தி வருதுன்னா ஆசையை விட்டவனுக்கு தான் சாந்தி வருது. அவன் எப்படி இருப்பான்னா, அவன் பாரு இந்த கடல் மாதிரி இருப்பான். கடல் அசையவே அசையாது, ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. ஆனா அதுக்குள்ள நிறைய நதிகள்லாம் கலக்கும். இந்த நதிகள் தான் ஆசைகள். இந்த ஆசைகள் அவன்கிட்ட முட்டு மோதி ஏதாவது பண்றதுக்கு பார்க்கும். ஆனா அவன் பாட்டுக்கு அசங்காம இருப்பான். அவன் தான் ந காம காமி அப்படின்னு அவனைத்தான் சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். 2 குறள் தான் இருக்கு, முடிச்சுடலாமா? ஒரு
10 minutes, 5 minutes or 10 minutes முடிச்சு. அடுத்தது, இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இந்த ஆசைய நீக்கின அப்படின்னா துன்பத்துள் துன்பமான அவா அப்படின்னு இங்க அவா என்னும் துன்பத்துள் துன்பம்னு போட்டிருக்கு. அவாவை குவாலிஃபை பண்ற. அவானா என்ன தெரியுமா? ஆசைனா என்ன தெரியுமா? துன்பத்திலேயே பெரிய துன்பம் அந்த ஆசைதான் அப்படின்னு இங்க அதுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு இது விசேஷனம் கொடுக்குறாரு. அது கெட்டு போச்சு அப்படின்னா, கெட்டு போச்சுன்னா என்ன? அது இல்லாம போச்சு அப்படின்னா, ஆசை என்பது இல்லாமல் போய்விட்டது என்றால் இங்கு இன்பம் இடையராது இருக்கும். இந்த இடையராத இன்பம்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இடையராத இன்பம் அப்படின்னா, எனக்கு வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ, மழையோ குளிரோ வெப்பமோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் மனம் பாதிப்படையாமல் இருக்கிறது தான் இன்பம் இடையராது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதத்தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம். ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரோட இருக்கும் பொழுதே நான் இந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். காரணம் என்ன? நானே இன்பப் பொருள். எனக்கு இன்பத்திற்குன்னு ஒரு பொருள் தேவையில்லை. நான் தான் இன்பம். அந்த பேரின்பம் எப்படின்னா யாருன்னா நான் தான். பேரின்பம்னா எதுன்னா நான் தான். பேரின்பத்தை அனுபவிக்கப்படுவது இல்லை. நான் தான் பேரின்பம் என்பது அறிவு. அந்த அறிவு எனக்கு நிலையாக இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பொருளால இன்பம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இந்த துன்பத்திலேயே பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது எனக்கு வராது. விவேக சூடாமணியில இந்த ஆசைய டிஸ்கிரைப் பண்றச்சே ஆச்சாரியர் சொல்லுவர், இது எப்படி தெரியுமா இருக்கு? கிருஷ்ண சர்ப்ப விஷாதபி விஷம். ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருநாக பாம்பு இருக்கே அதனுடைய விஷத்தை விட கொடுமையானது இந்த ஆசை. ஏன் காரணம் என்னன்னா, அந்த கருநாக பாம்பாவது அப்படி கொட்டினாதான் உனக்கு பிரச்சனையாகும். இந்த ஆசை இருக்கே அது இப்படி பார்க்கறச்சேயே நமக்கு நம்மள அட்டாக் பண்ணிட்டு போயிடும். இப்ப என்னன்னா அது வரவே வேண்டாம். நமக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம், பிரியம் மோதம் பிரமோதம் அதெல்லாம் சொன்னேன் நான். அந்த நம்ம பார்க்கறதுனால ஒரு இன்பம், அதை அடைவதனால் ஒரு இன்பம், அனுபவிப்பதனால் ஒரு இன்பம். பார்க்கும் போதே அது நம்மள காலி பண்ணிட்டு. அதனால அந்த மாதிரி இந்த ஆசை துன்பத்துள் துன்பம். இது பயங்கரமான துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஆசையானது நமக்கு இல்லாம இருக்கு அப்படின்னா, அது ஆசை இல்லாம எப்ப போகும்னா, ஆசை வருவதன் காரணம் தெரியணும். வருவதன் காரணம் என்ன? நிறைவின்மை. நிறைவின்மைக்கு என்ன காரணம்? அறியாமை. நான் நிறைவானவன்கிறது அறியாமை. நான் தான் நிறைவானவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ஏன் இன்னொரு பொருளை நாட போறேன்? எனக்கு தேவையில்லைல்ல. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். நான் நிறைவானவன் தெரிஞ்சவனுடைய லட்சணங்களை அழகா பகவான் சொல்றார். 2வது அத்தியாயம் 55லேருந்து 72 வரைக்கும் இதெல்லாம் ஹோம்ஒர்க். உங்களுக்கு உட்காந்து அதை 3 தடவை பாராயணம் பண்ணி பாருங்க. ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை பாராயணம். ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் எவ்வளவு உரமா உள்ள போறதோ அவ்வளவு தூரம் நமக்கு இந்த உலக நாட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சாதான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா நானும் படிச்சேன்னு ஒரு படிக்கிறது எதுக்கு நம்ம? அடுத்து, ஆராயியற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேராயியற்கை தரும். இயற்கை அப்படின்னா ஆறவே ஆறாது. ஒரு நாளும் இது தீரவே தீராதுன்னு. இயற்கைங்கிறது என்ன? இயல்பு. இது தீராத இயல்புடையது. இது அனுபவிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்கிற இயல்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விஷயம் அதேதான். ஆசையை அனுபவித்து தீர்க்க முடியாது. அதுதான் விஷயம். பலவேறு வகைகளாக அதையே தான் நாம சிந்தித்துக் கொண்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த இயற்கை அவா அதோட இயல்பே எப்படி இருக்குன்னா ஒருபோதும் நிறைவை தராது. அப்படிப்பட்ட நிறைவை தராத ஆசை நமக்கு இல்லாம இருந்தது அப்படின்னா, நீ பின் அதை நீக்கினால், நீ பின்னு போட்டதுனால அருமை கருதி போட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அது நீக்கிறது அவ்வளவு கஷ்டம்பா அப்படின்னு அர்த்தம். அதை நீ நீக்கிட்டியானா அப்போ அந்த நிலை எந்த நிலை? ஆசையற்ற அந்த மனநிலை இருக்கே அதுதான் பேரா இயற்கை தரும். பேரானா பெயர்த்து எடுக்க முடியாது. அதாவது மாற்றவே முடியாத, நீக்கவே முடியாத பேரா இயற்கை தரும். இயற்கைனா என்ன? இயல்பை தரும். அந்த நீக்கவே முடியாத இயல்புங்கிறது என்னது?
என்னுடைய இயல்பு அது நீக்கவே முடியாததுங்கிறது என்ன தெரியுமா? பேரின்ப நிலை தான் என்னுடைய உண்மையான நிலை. அதை மாத்தவே முடியாது. அதுதான் ஸ்வரூபம். அப்படி நான் வந்து தக்காளி ரெட் கலர்னா ரெட் கலர் தான். ஆப்பிள் ரெட் கலர்னா ரெட் கலர் தான். நான் அதை வந்து மாத்த முடியாது. அது வந்து வேணும்னா நீ வேற ஒரு இது பண்ணி அதை கிரீன் ஆப்பிளா நீ விளைவிச்சு அதுக்கு பேர் கிரீன் ஆப்பிள்னு வைக்கணும். நீ ஆப்பிள்னா அது ரெட் கலர், தக்காளினா அது ரெட் கலர். அதை மாத்த முடியாது இல்ல. அது மாதிரி என்னுடைய இயல்பு என்ன? தண்ணீருக்கு என்ன இயல்பு? குளிர்ச்சி. அக்னிக்கு என்ன இயல்பு? சுடுதல். அது மாதிரிதான் என்னுடைய இயல்பு என்ன? என்னுடைய இயல்பு பேரின்பம். பேரின்பம் தான் என்னுடைய இயல்பு. அதை மாத்த முடியாது. எப்ப மாத்த முடியாது? இந்த தீரவே தீராதுன்னு ஒரு இயல்பு இருக்கே, அந்த ஆசையை நீ வந்து நீக்கிட்டியானா உன்னுடைய நிலையை நீ மாத்தவே வேண்டியது இல்ல. அது நீ நிலையில், அந்த நிலையில் நீ இருக்கலாம் அப்படிங்கிறது அதானே வேணும் நமக்கு. அமைதியான ஆனந்தம். அதுதான் பேரின்ப நிலைனா என்ன அர்த்தம்னா அமைதியான ஆனந்தம். அந்த அமைதியும் ஆனந்தமும் தான் என்னுடைய உண்மையான நிலை. ஆனா நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், இந்த உடம்பு மனசு புத்தியோட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் வந்து இன்னாரு இந்த ஊரு இன்னாருக்கு பிறந்திருக்கேன், இன்னாருக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன், இன்னத்தை பெற்றிருக்கு, இன்ன குழந்தைகளை பெற்றிருக்கேன், இன்ன சொத்தை சம்பாதிச்சிருக்கேன், இன்ன படிப்பை படிச்சிருக்கேன், இன்ன இதெல்லாம் விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கேன், இன்ன புகழ் அடைஞ்சிருக்கேன், இந்த அவமானத்தை அடைஞ்சிருக்கேன், எல்லாத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணி அதனால நான் என்னுடைய உண்மை நிலையை நான் மறந்து போறேன். அதனாலதான் பிறப்பும் இறப்பும் வருது. தாய்மானவர் அழகா சொல்வார், பிறப்பும் இறப்பும் எனக்கு எங்கனம் வந்தது என்று எண்ணி பார்க்கில் மறப்பும் நினைப்புமாக இருந்ததனால் அது வந்தது. நான் மறந்து போனேன், என்னுடைய நிலையை மறந்து போனேன், அதனால வந்தது. அது மறக்க வச்சது யாரு? ஆசைதான் எனக்கு மறக்க. இப்ப எனக்கு பெரிய எதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் நான். டிசும் தான் அந்த ஆசை. அது இருக்கவே கூடாது. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்ப ஆசைங்கிறது தர்மமான ஆசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா சாஸ்திரத்தில். தர்மமான ஆசையாக நானே இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த விஷயம் கூட நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேனா இருக்கும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். பரமார்த்தாஜி அழகா அதுக்கு ஒரு இது சொல்லுவார், விஷயத்த சொல்லுவார். என்னன்னா, உன்னோட ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ABCD 4 எழுத்துக்குள்ள உன் ஆசை வந்து வந்துடும். ஏன்னா அப்ராப்ரியேட்னா சரியான ஆசை. என்ன வாழ்க்கை நிலையில இருக்கேனோ அதுக்கான ஆசை, என்னுடைய கடமையை எப்படி செய்யணுமோ அதுக்கான ஆசை, சரியான ஆசை, அப்ராப்ரியேட் டிசைர். அதே மாதிரி பி ஃபார் பேலன்ஸ்டுனா என்ன? எனக்கு தடுமாற்றம் இல்லாத தேவைக்கு ஏற்ற அளவுக்கான ஆசை, அதுக்கு மேல கிடையாது. நான் ஒரு துறவியா இருக்கேன்னா துறவிக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குள்ள ஆசை. நான் ஒரு இல்லறத்தானா இருக்கேன்னா இல்லறத்தானுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள ஆசை. அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. நான் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு சீலிங் வச்சிருக்கேன். பகவான் சொன்னேன் இல்லையா, சீலிங் ஆன் டிசைர்ஸ். அது மாதிரி. அடுத்தது சிங்கிறது என்ன? கிளீன் டிசைர். எனக்கு வந்து நான் என்னோட ஆசையினால இன்னொருத்தருக்கு ஒரு துன்பம் வரணும்னோ, இல்ல நான் எதையாவது பண்ணியாவது இந்த ஆசையை அடையணும்னோ, அந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி கிளீன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா சாஸ்திர சம்மதமான ஆசை. இப்பவே உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் புரிஞ்சுக்கும். சரியா நீங்க கவனிச்சிருந்தேன்னா சாஸ்திர சம்மதமான ஆசை என்ன, அதுதான் இப்ப அடுத்தது ஹோம்ஒர்க். யாராவது வந்து இதுல போடுங்க, குரூப்ல வந்து ஆன்சரா போடுங்க. சாஸ்திர சம்மதமான ஆசை என்ன? நான் இத்தனை தூரத்துல சொல்லியிருக்கேன் அந்த ஆசை என்னங்கிறது. ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கட்டுமே கிளாஸ்ல அப்படிங்கிறதுனால இந்த ஹோம்ஒர்க்கை உங்களுக்கு மெசேஜா போட சொல்லிட்டு, சாஸ்திர சம்மதமான ஆசை என்பது என்ன? அதுதான் கிளீன் டிசைர். அடுத்தது டிங்கிறது டிசையர்ங்கிறது ஆசை. ABCD ஞாபகம் வச்சுக்கணும். டிசையருங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ராப்ரியேட் சரியான ஆசை, பேலன்ஸ்டு சமன்படுத்தப்பட்ட ஆசை, அப்படி வச்சுக்கோ. சமன்படுத்தப்பட்ட ஆசை, அதாவது கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அந்த மாதிரி. கிளீன் டிசைர், தூய்மையான ஆசை. இப்ப க்ளூவே கொடுத்துட்டேன், தூய்மைங்கிறது என்னன்னுலாம் சொல்லியிருக்கேன் அங்கெல்லாம். அதனால கிளீன் டிசைர். இந்த ABCD நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா டிசையர்ங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதுலயே நம்மளுடைய வாழ்க்கையில பாதி பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஆசை வருது அப்படின்னாலே இது தேவையா தேவையில்லையாங்கிறத எடை போடுவதற்கான ஒரு தகுதி நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா எல்லா ஆசையும் நமக்கு என்ன கொடுத்துட்டு போறது அப்படின்னா ஒரு இன்பம்னு நம்ம நினைக்கிறோம். அந்த இன்பம் எப்படி இருக்குன்னா துன்பம் கலந்த இன்பமாக இருக்கு,
அடிமைப்படுத்தும் இன்பமாக இருக்கு, நிறைவை தராத இன்பமாக இருக்கு. இதுதான் நம்ம இன்பத்தினுடைய நிலை. அந்த இன்பங்கள் நமக்கு உண்மையான இன்பங்கள் அல்ல. என்னுடைய பேரா இயற்கை நிலை என்ன, இயற்கை என்கிறது என்ன அப்படின்னா, நான் அமைதியும் ஆனந்தமுமே வடிவான தூய உணர்வாக இருக்கிறேன், பேரின்பமாக இருக்கிறேன். இதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த அவா அறுத்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரம் நமக்கு உதவி செய்கிறது. மேற்கொண்டு ஊழ் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு, அதை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். கொஞ்சம் இன்னைக்கு ஜாஸ்தியா டைம் ஆயிடுச்சு. ஒரு குரல் 2 குரலுக்காக ஸ்பில் ஓவர் ஆக வேண்டாம்னு நினைச்சேன். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். எல்லாரும் அதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கணும். நினைவு பிரார்த்தனை சொல்லுங்க.